வணக்கம். தடம் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று முதல் வருகிறது பணம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பாடசாலை மாணவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள். தொடர்ந்து மோதிய யானை கூட்டம். துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து. வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்கள் கைது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவு. 300 ரூபாவை தாண்டிய இளநீர் விலை. 2024 ஆண்டு 1,84,926 பேர் நாய்க்கடிக்கு இலக்காகியுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள நபரின் வைப்பு பணத்தில் மோசடி. வங்கி முகாமையாளருக்கு விளக்கமறியல். 31,20,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும். சஜித் பிரேமதாசா திட்டவட்டம். கண்டி ஹசலக ஏழியல பகுதியில் பல பாடசாலை மாணவர்களின் உடைமைகளில் இருந்து பயன்படுத்தப்படாத பல துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், சிறுவர்கள் பலர் நேற்று தங்கள் வீடுகளை சுற்றி விளையாடிக் கொண்டிருந்த போது அவர்களில் ஒருவர் இந்த ரவைகளை கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் குறித்த சிறுவன் தனது நண்பர்களுக்கும் ரவைகளை வழங்கியுள்ள நிலையில் ஒரு சிறுவன் வீட்டிற்கு சென்ற பிறகு தனக்கு கிடைத்த ரவையை அடுப்பில் போட்டுள்ளார். இதன்போது தோட்டா வெடித்துள்ள நிலையில் வீட்டு உரிமையாளர்கள் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல்கள் வழங்கியுள்ளனர். பின்னர் ராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வருகை தந்து வெடிப்பு நடந்த வீட்டை ஆய்வு செய்ததுடன் அங்கு நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது மேற்கண்ட தகவல்கள் தெரிய வந்தது. பின்னர் ஏனைய சிறுவர்களின் வீடுகளையும் சோதனை செய்த போது இந்த ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ரவைகளை முதலில் கண்ட சிறுவனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அவரது வீட்டிற்கு அடுத்துள்ள மற்றொரு வீட்டில் உள்ள விறகு மடுவத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இதேவேளை சிறுவர்களிடமிருந்து சுமார் 30 ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் சம்பவம் தொடர்பில் சகல காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கடுகதி தொடரூந்தில் யானை கூட்டம் மோதியதால் மட்டக்களப்பு மார்க்கத்தில் தொடரூந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து கல்லோயா பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் 5 காட்டு யானைகள் பரிதாபமாக இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடரூந்தில் அதிகாலை யானை கூட்டம் ஒன்று மோதியதில் தொடரூந்து தடம் புரண்டுள்ளது. இதன் காரணமாக மட்டக்களப்பு மார்க்கத்தில் தொடரூந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கு இயக்கப்படவிருந்த புலதிசை தொடரூந்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொடரூந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தடம் புரண்ட தொடரூந்தின் இயந்திரத்தை மீள் தடமேற்றுவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடியில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்களே இவ்வாறு கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 10 இந்திய மீனவர்களும் $3 படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டன. இதேவேளை கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மன்னார் மற்றும் காங்கச்சந்துறை கடற்படை தளங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். மேற்படி 10 இந்திய மீனவர்களும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடற்றொழில் நீரியவள திணைக்களம் ஊடாக நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இந்த நாட்களில் ஒரு இளநீரின் விலை 300 ரூபாவை தாண்டியுள்ளதாக நுகர்வோர் கூறுகின்றனர். சிறிய அளவிலான இளநீர் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும், நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இளநீருக்கான தேவை அதிகரித்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்றும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சந்தையில் ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவை தாண்டியுள்ளது. 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளுக்கு மாதாந்த கொடுப்பனவு ரூபாய் 3000 வழங்குவது தொடர்பான அறிவிப்பை முதியோர்களுக்கான தேசிய சபை வெளியிட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய கொடுப்பனவுகள் இன்று முதல் செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை
அஞ்சல் மற்றும் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை அஸ்வசுகம குடும்பங்களில் உள்ள சிரேஷ்ட பிரஜைகளை தவிர்த்து இதுவரை கொடுப்பனவு பெற்று வரும் நபர்களுக்கு மாத்திரமே இந்த கட்டணம் வழங்கப்படும் என்று செயலகம் அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் கொடுப்பனவுகளை பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து அரச நிறுவனங்களிலும் புதிய பிரிவு பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களிலும் விவகார பிரிவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாரநாயக்க வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊழலை தடுப்பதும் அரசு நிறுவனத்திற்குள் ஒருமைப்பாட்டினையும் கலாச்சாரத்தை வளர்ப்பதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதும் நெறிமுறை நிர்வாக ஊக்குவிப்பதும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுடன் இணைந்து சட்ட அமலாக்கத்தில் உதவுவதும் இந்த பிரிவை நிறுவுவதற்கான முதன்மை நோக்கமாகும். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ள விவகார பிரிவு ஒரு சிறப்பு பிரிவாக நிறுவப்பட வேண்டும். இதன் ஆரம்ப கட்டமாக அனைத்து அமைச்சரவை அமைச்சுக்கள், மாகாண தலைமைச் செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களிலும் இது நிறுவப்பட வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த உள்விவகார பிரிவுகளை நிறுவது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர் அமைச்சுக்களின் செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை சுமார் 1,84,926 பேர் நாய்க்கடிக்கு இலக்காகியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வாய்மொழி மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் இன்று காலை பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். கம்பஹா மாவட்டத்தில் தான் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் நாய்க்கடிக்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிகிச்சைக்காக தடுப்பூசிகளுக்காக அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் 950 முதல் 1000 மில்லியன் ரூபாய் வரை செலவிடுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையில் 30,881 நாய்களுக்கு கருத்தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் 11,51,350 நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 31,25,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இன்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மாத்தளை நாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண்ணொருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பெண் துபாயிலிருந்து நேற்றைய தினம் அதிகாலை 1:05 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபரான பெண் கொண்டு வந்த பணப்பொதியிலிருந்து 20,800 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 104 சிகரெட் கார்ட்டூன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 25ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிப்பவரின் நிலையான வைப்பு பணத்தினை மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட வங்கி முகாமையாளர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கோய்பாய் பகுதியில் உள்ள வங்கியொன்றில் ஒருவர் நீண்ட காலத்திற்கு நிலையான வைப்பில் பெருந்தொகை பணத்தினை வைப்பிலிட்ட பின்னர் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார். அவர் திடீரென நாடு திரும்பி தனது நிலையான வைப்பில் உள்ள பணத்தினை மீளப்பெற வங்கிக்கு சென்ற போது தனது பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதை அறிந்து கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வங்கி முகாமையாளரை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய போது அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று நாட்டில் சட்டம் ஒழுங்குத்துறையின் பாரிய பிரச்சனை ஏற்பட்டு கொலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சிறு பிள்ளைகள் கூட மரணிப்பதால் இதையுமிட பலமான தீர்வினை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அதற்கு எதிர்க்கட்சி என்ற வகையில் நாமும் ஒத்துழைப்பு வழங்க தயார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன் காரணமாக நீதிமன்றத்தினர் கூட பாதுகாப்பற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மரண பயத்துடன் நீதிமன்றத்திற்கு செல்வார் என்றால் அது பாரிய பிரச்சனை எனவும் அதனால் இது குறித்த அவதானத்தை செலுத்தி வலுவான தீர்மானங்களை எடுக்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் சமூகத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இதன்போது வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தும் அதிகாரமும் அரசுக்கு உள்ளதால் இவற்றை தடுத்து நிறுத்தி உடனடியாக இது தொடர்பாக விசேட அறிவிப்பினை வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். இன்று முதல் வருகிறது பணம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல்.
பாடசாலை மாணவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள். தொடர்ந்து மோதிய யானை கூட்டம், துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து. வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட 10 இந்திய மீனவர்கள் கைது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவு. 300 ரூபாவை தாண்டிய இளநீர் விலை. 2024 ஆண்டு 1,84,926 பேர் நாய்க்கடிக்கு இலக்காகியுள்ளனர். வெளிநாட்டில் உள்ள நபரின் வைப்பு பணத்தில் மோசடி, வங்கி முகாமையாளருக்கு விளக்கமறியல். 31,20,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவர் கைது. நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், சஜித் பிரேமதாசா திட்டவட்டம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.